அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் மிக முக்கியமான விஷயங்களை பார்க்கவிருக்கிறோம். அதற்கு அகத்திய பெருமானை வணங்கி ஓம் அகத்தீசாய நமக ஆதிசக்தியாகிய விளங்குகின்ற மகா பிரபஞ்ச சக்தி குரு அன்னையே போற்றி போற்றி, ஆதிசக்தியே போற்றி போற்றி, முருகப்பெருமானாக விளங்கக்கூடிய தலைமை சுரபியே போற்றி போற்றி. அதுதான் பிட்டுற்றியாக இயங்குகின்றார்கள். இந்த ஆதிசக்தி என்று சொல்லக்கூடியது பீனியல் கிளாண்டாக இருக்கின்றார்கள். அகத்தீசனாகிய விளங்குபவர் அந்த ஆன்மாவாக விளங்குகின்றார். பரமாத்மாவாக சூரிய பகவான், அவர் இறைவனாக விளங்குகின்றார். பிரபஞ்சம் முழுவதும் இறையாற்றல்கள் நிரம்பி உள்ளது. இந்த பதிவில் நமக்கு முழுமையான ஞானம் அடைய வேண்டும்னாக ரொம்ப எளிமையான முறையில் பல சீக்ரெட் ரகசியங்களை இப்போ வெளியிட்டு வராங்க நம்ம ஞானாலயத்திலையும் அன்பாலயத்திலையுமே. அப்போ அகத்தியர் இந்த உலகம் மிகப்பெரிய ஒரு இன்னல்களுக்கு ஆளாக போகின்றது, அதனால் இந்த மக்களை காக்க வேண்டும் என்பதற்காக இப்பொழுது புவி இறங்கி மக்களுக்கு பல்வேறு விஷயங்களை எடுத்து கூறி கொண்டு வருகிறார். அந்த பல்வேறு விஷயங்களில் ஒரு சிறு துளியாக இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதில் ஆதிசக்தியாக விளங்கக்கூடிய ஆதிபராசக்தியானவர்கள் இந்த பிரம்ம முகூர்த்த நாழிகையை மிக சிறப்பாக சொல்லுகின்றார்கள். பிரம்ம முகூர்த்தம் நாழிகை என்பது விடியற்காலை 3 மணி, அந்த டைம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான நேரம், விடியற்காலை நேரம். அது 3 மணியிலிருந்து காந்த ஆற்றல் வெளிவருகின்றது. அதுக்கப்புறம் 4:15 வெப்ப ஆற்றல் வெளிவருகின்றது. அதுக்கப்புறமா நஞ்சு ஆற்றல் வெளிவருகின்றது. இப்படியாக மாறி மாறி அந்த காலை 3 மணியிலிருந்து 9 மணி வரலும் இப்படியாப்பட்ட ஆற்றல்கள் வெளிவருகின்றது. அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அணுக்களில் 3 விதமான அணுக்கள் உண்டு. அது சூரியனுடைய மையப்பகுதியில் நிலைக்கக்கூடியது நிர்மலமான அணுக்கள், அதுதான் நியூட்ரான் அணுக்கள். அதுக்கப்புறமா அதிலிருந்து பிரிந்து வந்தது தான் நேர்மறை அணுக்கள், புரோட்டான்ஸ் என்று சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கனாக்கா இந்த வெப்பத்தை உமிழக்கூடிய அணுக்கள் எல்லாம் ஒளியை கொடுக்கக்கூடியது புரோட்டான் அணுக்கள், நியூட்ரான் அணுக்களும் ஒளியை உமிழும். இந்த வெப்ப அணுக்கள் என்று சொல்லக்கூடிய எலக்ட்ரான்ஸ் அணுக்கள் வெப்பத்தை அதிகமாக உமிழக்கூடியது, அது எலக்ட்ரான்ஸ் அணுக்கள். இப்படியாக நம்மளுடைய மூளையிலையும் நம்ம உடல் பகுதி முழுவதுமே இப்படி 3 விதமான அணுக்களால் நிரம்பியது. அந்த அணுக்களை அது அறிவு அணுக்கள் என்றது கலிகாலத்தினில் அதிகமாக இருக்கும். அதனால்தான் மற்ற யுக மனிதர்கள் அறிவு குறைவாகவும் ஞானத்தில் சிறந்தவர்களாகவும் விளங்கினார்கள். மற்ற யுகங்களில் உள்ளவர்கள் ஞானம், அதாவது உணர்வுபூர்வமாகவும் விளங்கினார்கள். உணர்வுனாக அன்பு, பண்பு, கருணையோடு அக்கால மக்கள் மொத்தம் 4 யுகங்கள் சத்திய வாழ்ந்தவர்கள். அது பியூரிட்டி, கொஞ்சம் கூட எந்த விதமான கலங்கங்களும் இல்லாத ஒரு நிலையே சத்திய யுகம். அதுக்கப்புறம் யுகம் துவாபரா, திரேதா, இப்படியாக கலியுகம் வந்துவிட்டது. அப்போ அந்த துவாபர திரேதா யுகம் வரலும் உள்ள மக்கள் அனைவருமே ஓரளவுக்கு அன்பு, பண்பு, கருணையோடு அந்த உள்ளுணர்வு ஆற்றல்களோடு பயபக்தியோடு இருந்தார்கள். ஆனால் கலியுகத்திலே எல்லாத்துக்குமே அந்த நியூட்ரான் புரோட்டானுடைய ஆற்றலிலிருந்து மாறுபட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லு எலக்ட்ரான்களுடைய ஆற்றல்களோடு இப்போ மாறிட்டாங்க. அதனால் அந்த
எலக்ட்ரான்கள் என்பது வெப்ப சக்தி நிறைந்தது. ஒரு கோபத்தன்மை, வீரியத்தன்மை, இப்படியாக பல்வேறு ஆசைகளினாலும் குரு சொல்லுவார்கள், பஞ்சமகா பாவங்கள் என்று. காம, குரோத, மோகம், மதம், ஆச்சரியம் இப்படி என்று சொல்வார்கள். இதையெல்லாம் ஒழுங்குபடுத்தி கொண்டாலே மனிதன் தெய்வமாகலாம் என்றும் சொல்வார்கள். அப்படிப்பட்ட அந்த நிலைக்கு நாம் உயர வேண்டும். மிக உயர்ந்த நிலைக்கு இதையெல்லாம் மாற்றி மிக உயர்ந்த நிலைக்கு நியூட்ரான் நிலையை அடைய வேண்டும். அப்போ என்ன சொல்கிறாங்கனாக்கா, விடியற்காலை 3 மணிக்கு பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் பல்வேறு மாற்றங்கள் நம்மளுடைய மூளையிலே நடைபெறுகின்றது. நம்மளுடைய வீடியோவில் ஏற்கனவே தாய் தந்தையினுடைய துகள்கள் வலது இடது கண்களிலே உள்ளது. முதல்ல தாய் தந்தை இணையும் பொழுது ஒன்றிணைந்த அந்த துகள்கள் முழுமையான உடல் வளர்ச்சியினை பெற்று தலைமை சுரபியாக இருந்து, தலைமை சுரபி என்பது பிட்யூட்டரி கிளாண்டாக இருந்து முழுமையான உடல் வளர்ச்சியை பெற்றுவிட்டு பின் இறுதியாக சென்று அமரக்கூடிய இடம்தான் கண் பகுதி. எப்போ அந்த விழி துகள்களிலே சென்று அமர்கின்றதோ அந்த தாய் தந்தையினுடைய துகள், அப்பொழுது குழந்தையானது வயிற்றிலிருந்து வெளியேற ஆரம்பிக்கும். இது ஒரு சீக்ரெட்டான விஷயங்கள். இப்படியாக இந்த சுழல் போன்ற ஒரு அமைப்பு தான் அங்கே இந்த பிட்யூட்டரி கிளாண்டு. அதன் மேல் பகுதியில் ஒற்றை அணு சொல்லக்கூடிய உயிரணு, அது பீனியல் கிளாண்டின் உட்பகுதியில் கூடுதான் பீனியல் கிளாண்டு. அதன் உள்பகுதியில் தான் வெப்ப ஆற்றல் மிகுந்த உயிரணு அமைந்துள்ளது. அதற்கு அடுத்தபடியாக குளிர்ச்சி நிரம்பிய மிகவும் குளுமையான ஒரு தன்மை, அது ஆன்மா. அது பல கோடி பாதரச துகள்களால் ஆனது ஆன்மா என்று சொல்கிறாங்க அகத்திய மகரிஷி அவர்கள். அப்போ அந்த பாதரச துகள்களிலிருந்து ஆற்றல்கள் வேண்டும். அதற்கு சூரியனில் இருந்து ஆற்றல்கள் வருகின்றது. அதை 3 மணி அளவிலே கபால வாயிலானது திறவு கொள்ளும். திறவு கொண்டு அந்த ஆன்மாவிற்கு ஆற்றல்கள் சென்று சேரும். அங்கிருந்து ஆற்றல்களானது ஒவ்வொரு நாழிகையாக அந்த ஆன்மாவானது உயிருக்கு ஆற்றல்களை கொடுக்கும். உயிரானது சுழுமுனை நாடி என்று சொல்லக்கூடிய விநாயகர் தும்பிக்குழல் போன்று, யானையின் தும்பிக்குழல் போன்று அமைந்திருக்கும். அது ஒவ்வொரு நாழிகையின் வழியாக ஆற்றல்களானது பிட்யூட்டரி கிளாண்டை அடைந்து, பிட்யூட்டரி கிளாண்டிலிருந்து பல்வேறு பகுதிகளுக்கு உடலின் மூலமாக ஆற்றல்கள் ஒளி ஆற்றல்களாகவும், அதாவது காந்தம் மற்றும் வெப்பம், ஒன்று ஒளியாகவும் ஒன்று ஓசையாகவும் உடல் முழுவதும் பரவி உடலை இயக்குகின்றது. இப்படி இயங்குகின்ற இத்தருணத்தில் 3 மணி அளவில் அந்த தாய் தந்தையினருடைய துகள்கள் விழியிலிருந்து சென்று பிட்யூட்டரி கிளாண்டிலே சென்று அமர்ந்து மீண்டும் அணுக்களை உற்பத்தி செய்யும். அந்த அணுக்களானது பதிவுகளற்ற எலக்ட்ரான்ஸ் அணுக்கள் என்று சொல்லுகின்றார்கள் நமது ஆதி சக்தியாக விளங்கக்கூடிய தெய்வம் ஆதிபராசக்தி. அப்படி இருக்கக்கூடிய அந்த துகள்களானது பதிவுகள் அற்ற ஒரு தன்மை. ஏன்னா தூங்கி கொண்டு இருக்கிறோம். அது ஒவ்வொரு இரவு பொழுதிலும் விடியற்காலை 3 மணியிலிருந்து 3:24 மணி துளிகள், 24 மணி துளிகள் ஒரு நாழிகை. அந்த நேரத்தில் மட்டும்தான் அந்த எலக்ட்ரான்ஸ் அணுக்கள் உற்பத்தி ஆகின்றது. அப்படி உற்பத்தியாகக்கூடிய அந்த எலக்ட்ரான்ஸ் அணுக்களை நாம் மிகவும் பதிவுகளற்ற முறையில் இருப்பதனால் மிக உயர்ந்த முறையில் அதற்கு அறிவை மிக உயர்ந்த முறையிலே பழகிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்கின்றார்கள். அதற்கு என்ன செய்யணுன்னாக்கா, இந்த சத்தியுக வட்ட அணுக்களும் நமது மூளையிலே உண்டு. அது ஒளிரும் தன்மை உடையது, சூரியனை போன்று பிரகாசிக்கக்கூடிய தன்மை. அந்த அணுக்களோடு இது ஒன்று கலந்து இயங்க வேண்டும். அப்படி இயங்கிய அந்த அணுக்களை மீண்டும் 24 நிமிஷம்தான் அவை அங்கு இருக்கும். அவை மீண்டும் கீழே இறங்கி இல்லை அழிந்துவிடும் என்று சொல்கிறார்கள். அதனால் அந்த 3 to 3 24
தியானம் மாதிரி செஞ்சுட்டு அடுத்த 24 நிமிஷங்களுக்கு அது கீழே இறங்கி வரும்பொழுது அதற்கு நாம் நல்ல விதமான ஒரு எண்ண ஆற்றலை அந்த ஒவ்வொரு அணுக்களுக்கும் நாம் கற்பனையாக அதை நாம் உட்செலுத்த வேண்டும். இதெல்லாம் நடக்கணும், இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் நடக்கணும், உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் உணவு கிடைக்க வேண்டும், அது நீங்களாக கொடுக்கதாகவும் பல்வேறு மக்களும் சேர்ந்து கொடுக்குற மாதிரியும் எல்லா மக்களும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் அப்படி என்று நாம் அந்த எண்ணத்தை அதுக்கு ஊற்றி அதை நாம் செயல்படுத்தும் பொழுது அந்த அறிவு அணுக்கள் எல்லாம் ஞான அணுக்களாக மாறி மனிதர்கள் முழுவதும் சத்தியுக வாசிகளாக வாழ்வார்கள் என்று கூறி முடிக்கிறார்கள். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவிலே பார்க்கலாம்.